இப்போ பொதுவாக இங்கே நிறைய பில்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெளியாளுங்களாம் எப்படி வருவாங்க போவாங்க, இது நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், டோரு ஓப்பன் ஆகலை. ஸோ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் இருக்கும். இங்கே வரவங்க வந்து நம்ம சொல்லிடணும் இது பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு உள்ளே போகலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் போயிட்டு ஒரு போர்ஷன்லேயும் இந்த மாதிரி லாக்ஸ் இருக்கும். இப்போ இது மாதிரி இந்த பில்டிங்கில் வந்து 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இப்போது நான் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னா, இந்த பாரு இங்கே ஒரு லாக் இருக்கும். ஸோ நம்பர் ப்ரெஸ் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் இருக்குன்னா அதில் ஒன்றுக்கும் நீங்கள் தனியாக ப்ரெஸ் பண்ணி அந்த ரூம்குள்ளே போகணும். இப்போ நான் இதில் வந்து 4th ஃப்ளோரில் தங்கியிருக்கேன். மெயின் கேட் லாக் இப்போ ஓப்பன் பண்ணேன். மேலே போய் 4th ஃப்ளோரில் என் டோருக்குன்னு ஒரு லாக் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் இருக்கிற ரூம் நம்பர் 10 அதுக்கு ஒரு லாக் இருக்கும், அது தனியாக ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் உள்ளே போக முடியும் சேஃப்டிக்காக.